சார் 22ஆம் தேதி உங்கள் தலைவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு எதிர்ப்பாக வந்து நடிகை கஸ்தூரி வந்து பேசியிருக்காங்க. மதக்கலவரம் உண்டு பண்ற யார் உண்டு பண்றா? நீங்க தான் உண்டு பண்றீங்க. திருமாவளவன், திருமுருகன் காந்தி. நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு நல்ல நடிகை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த அம்மா வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டாங்க. முருகனை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா முருகனை நீங்கள் மட்டும்தான் வச்சு கலவரம் பண்ணுவீங்களா, இல்லை முருகனை நீங்கள் மட்டும்தான் ஆட்டையை போடுவீங்களா? யார் முருகனை வச்சு கட்சிராஜா ஆட்டையை போடுறாப்புல? அது டைலாக் என்ன விடுறாங்கன்னா பயங்கரமாக அப்படியே கொந்தளிச்சு பேசுகிறாங்க. நாங்கள் கேட்டது பிராமண வீட்டில் யாராவது, பாப்பையா வீட்டில் யாராவது முருகன் என்று பேர் வைத்திருக்கிறார்களா? ஆனால் அவங்க சுப்பிரமணியன்னு வைப்பாங்க. எங்கள் தலைவர் அதே மாதிரி சொல்கிறார், சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க, கார்த்திகேயன்னு வைப்பாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத வேர்டு. முருகன் என்பது தமிழ் சொல்லாடல். யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை சொல்றேன். கஸ்தூரி அம்மையார் அவர்கள், நடிகை கஸ்தூரி அவர்கள் பிராமணர் தான், ஆனால் அந்த அம்மா மிக்ஸ். அதுக்கான பிராமணர்களை பூரா எதிர்த்து பேசலை. பிராமணர்கள் நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இது எப்படின்னா இவங்களுக்கு இந்த பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு சொல்லப்படாத ஒரு தத்துவமாக இருக்குது. நேராக பிஜேபியில் சேருவாங்க. சேர்ந்து முடிச்சதுமே எல்லாரையும் கூட்டி வச்சு எங்கள் தலைவரை திட்டுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து குஷ்பு பார்த்தீங்களா? அதை கூட விடுங்க. காயத்ரி ரகுராம் ஒரு காலத்தில் வந்து எங்கள் தலைவரை எதிர்த்து பேசுவாப்புல, பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதே பெண்மகள் அடுத்து வந்து திருமாவளவன் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர். அங்கே பிஜேபியில் போயிருக்காப்புல. அது நடக்குது பாரதிய ஜனதா பார்ட்டின்னு போயிருக்கு. அது பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லை, பாரதிய சல்சா பார்ட்டி. அவ்வளோ பெரிய நடிகை கௌதமி என்ன சொன்னாப்புல, இதெல்லாம் ஒரு கட்சின்னு காரி துப்பிட்டு வெளியே போகலையா? நம்ம சும்மா அதை ஏதாவது பேசினோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டுக்கா நான் கடந்து போகிறேன். ஆனால் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அது உண்மையிலே ஒரு லூஸுங்க. இதில் எதுவும் தெரியுதுங்க. இது வந்து உங்கள் தலைவர் சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக? அந்த ஆர்ப்பாட்டம் என்னவென்றால் 100 நாள் வேலை இனி உங்களுக்கு இல்லை. மகாத்மா காந்தி பேரில் தான் போன கவர்மெண்ட் வச்சுச்சு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம்னு. அந்த மகாத்மா காந்தியை கொலை செய்ததே இந்த கும்பல் தான். மீண்டும் ஒரு முறை கொலை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் விசிகாவின் இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 22ஆம் தேதி உங்கள் தலைவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு எதிர்ப்பாக வந்து நடிகை கஸ்தூரி வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் வந்து முருகன்னு யாராவது பிராமண சமுதாயத்தில் வந்து பேர் வச்சுருக்காங்களா அவங்க பசங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கிற விதமாக வந்து இவங்க பேசியிருக்காங்களே சார், அதை பற்றி என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாம். அதாவது நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு நல்ல நடிகை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த நடிகை வந்து இப்போ வந்து திடீர்னு பிஜேபி கட்சிகளை போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி முடித்ததுமே நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, கொள்ள மாட்டுறாங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் பொறுப்பும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் பொறுப்பு எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல. 2வது சீட்டு கொடுப்பாங்களோ கொடுக்கலையான்னு தெரியல. பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த அம்மா வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டாங்க. முருகனை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா முருகனை நீங்கள் மட்டும்தான் வச்சு கலவரம் பண்ணுவீங்களா, இல்லை முருகனை நீங்கள் மட்டும்தான் ஆட்டையை போடுவீங்களா? யார் முருகனை வச்சு கட்சிராஜா ஆட்டையை போடுறாப்புல? முருகனை வச்சு அண்ணாமலை ஆட்டையை போட்டு அங்கே வந்து கலவரத்தமாக பேசுகிறாரு. அப்புறம் அர்ஜுன் சம்பத், நீங்களாம் போல பண்ணுறீங்க, நான் விடுவேண்ணா அப்படின்னு அந்த அம்மா அங்கே போயிருக்கிறாங்க. போயிட்டு பேசாமல் சாமியை கும்பிட்டு பேசாமல் வந்திருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பாவம் ஒடுக்கப்பட்ட மக்கள். அவங்களுக்கெல்லாம் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து சரிங்களா பின்னாடி வந்து நிப்பாட்டிக்கிட்டு அந்த அம்மா டைலாக் விடுறாங்க. அது டைலாக் என்ன விடுறாங்கன்னா பயங்கரமாக அப்படியே கொந்தளிச்சு பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு எங்கள் வீட்லேருந்து தான் கார்த்திகேயன் பேர் வச்சுருக்கிறோம்ல அப்படின்றாங்க. அம்மா நாங்கள் கேட்டது பிராமண வீட்டில் யாராவது, பாப்பையா வீட்டில் யாராவது முருகன் என்று பேர் வைத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார்னா அடுத்து என்னென்னா 1-2 பேர் வச்சுருப்பாங்க. நான் சொல்லி மேக்சிமம் யாருமே வைக்கிறது இல்லை. அதான் உண்மை, யதார்த்தம்.
ஆனால் அவங்க வந்து சுப்பிரமணியன்னு வைப்பாங்க. எங்கள் தலைவர் அதே மாதிரி சொல்கிறார், சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க, கார்த்திகேயன்னு வைப்பாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத வேர்டு. முருகன் என்பது தமிழ் சொல்லாடல், யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறார். இன்னமும் சொல்ல போனால் முருகனை போய் எந்த ஐயப்பன் வந்து வீட்டை வச்சு கும்பிட மாட்டாங்க. அவங்க பூரா ராமரை வச்சுருப்பாங்க, இல்லை கிருஷ்ணனை வச்சுருப்பாங்க, இல்லை சிவனை கூட வச்சுருப்பாங்க. அந்த சொல்லாடலில் தான் நாங்கள் சொல்கிறோம். முருகன் என்பது யார்? உங்கள் பார்வையில் வந்து கடவுளாக கூட இருக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு முப்பாட்டன், அதாவது தமிழர்களுடைய குறிஞ்சி நிலத்தின் தலைவன். இன்னும் சொல்லப்போனால் போர்ப்படையை அடையாளமான ஒரு போர்ப்படை தளபதி அவர் தான் முருகன். முருகனை வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பார்ப்போம். நீ மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னு பேர் இருக்கும். என் டிரைவர் பேரே முத்துக்குமார் தான். என் பேர் சங்கத்தமிழ்னு நினைக்கலாம், என் பேர் உண்மையான பேர் சரவணன். எங்கள் அப்பா பேர் வந்து மலை வீரன். உங்களுக்கு புரியுதா? அதனால் முருகன் என்ற சொல்லாடல் தமிழர்கள் மத்தியில் சாதாரணமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அது பாப்பேன் வைக்க மாட்டேன். நீ எந்த பாப்பா வீட்டில் போய் பாருங்க, பார்க்க வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து நான் கார்த்திகேயன் பேர் வச்சிருக்கிறேன், என் புருஷர் பேர் கூட குமார்ன்றாங்க. நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன். கஸ்தூரி அம்மையார் அவர்கள், நடிகை கஸ்தூரி அவர்கள் பிராமணர் தான், ஆனால் அந்த அம்மா மிக்ஸு. புரியுதா உங்களுக்கு? மிக்ஸ்னா புரியல சார். அவங்க வந்து வெறும் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் பிறக்கலை. அவங்க அம்மா வந்து பிராமண பெண்மகள், அவங்க அப்பா வந்து பிராமணர் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர். சரிங்களா? அதனால தான் பல தைரியமாக பேசுகிறது, போல்டாக பேசுகிறது. ரைட்டு, பேச்சை உங்களை பாராட்டுவோம். நாங்கள் சொல்கிறது அக்மாருக்கு பிராமணர் வீட்டில் யாராவது வச்சுருக்கானா முருகன்னு வைக்க மாட்டேன். அதுக்கான பிராமணர்களை பூரா எதிர்த்து பேசலை, பிராமணர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. இப்போ கீழ் வெண்மணி அந்த கலவரத்தில் திருப்பி அடித்து செயல் திட்டத்தை உருவாக்கியது யார்? அது ஒரு பிராமணர், சீனிவாச ராவ். பல மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் அல்லாது அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ளே கூட்டி போனார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஐயர். அது மட்டுமல்ல, தாத்தா, தமிழ் தாத்தா, அவர் ஒரு ஐயர். அதனால் நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலை. அதில் சில பேர் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறது மேக்சிமம் இருக்கிற ஐயர் குடும்பத்தில், பிராமணர் குடும்பத்தில் யாரும் முருகன் என்று பேர் வைப்பதில்லை. நீங்கள் பெறட்டு வர்றீங்க, நான் வைக்கிறோம்னா உங்களுடைய இதை பாராட்டுறோம், வளர்ச்சியை பாராட்டுறோம். அது ஏன்னா மிக்ஸ்னா கலப்பு திருமணம். உங்கள் தாய் தந்தையார்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கதே ஒரு கலப்பு திருமணம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் பாட்டுக்கு போட போக்கில் அடிச்சு விடக்கூடாது. இந்த அம்மாவுக்கு என்ன மேட்ருனா, எப்படி சீட்டு வாங்கணும், அப்போ நான் யாராவது உரண்டைக்கு இழுக்கணும். இது எப்படின்னா இவங்களுக்கு இந்த பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு சொல்லப்படாத ஒரு தத்துவமாக இருக்குது. நேராக பிஜேபியில் சேருவாங்க, சேர்ந்து முடிச்சதுமே எல்லாரையும் கூட்டி வச்சு எங்கள் தலைவரை திட்டுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து குஷ்பு பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அநியாயத்துக்கு உரண்டைக்கு இழுக்கும், அப்புறம் டக்குன்னு அப்படி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல குஷ்புவை. பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதை கூட விடுங்க. காயத்ரி ரகுராம் ஒரு காலத்தில் வந்து இங்கே தலைவரை எதிர்த்து பேசுவாப்புல, பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதே பெண்மகள் அடுத்து வந்து திருமாவளவன் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு புகழ்ந்து பேசினாங்க. இன்னைக்கு வாய் கிளிய பேசுகிற இந்த கஸ்தூரி வருங்காலங்களில் ஒரு நாள் நல்லா கேட்டுக்குங்க, அங்கே பிஜேபியில் போயிருக்காப்புல. அது நினைக்கிது பாரதிய ஜனதா பார்ட்டின்னு போயிருக்கு. அது பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லை, பாரதிய சல்சா பார்ட்டி. சரியா? அங்கே போனமே அந்த அம்மா கொடுமையை செய்ய. ஏங்க குஷ்பு அவ்வளோ பேசிச்சு, இப்போ எங்கே அமைதியாக இருக்குங்க, வருதா? வரலையிலப்ப. அவ்வளோ பெரிய நடிகை கௌதமி என்ன சொன்னாப்புல, இதெல்லாம் ஒரு கட்சியான காரி துப்பிட்டு வெளியே போகலையா? போனாங்களா? போகலையா? அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி தான் அவங்க கட்சி. அங்கே போயிட்டு இந்த அம்மா திடீர்னு இப்போ ஜாயின் பண்ணிட்டு சவுண்டை கொடுக்குது. சவுண்டை நல்லா கொடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொடு. சும்மா ஏட்டி புட்டியாக சும்மா அடிக்கக்கூடாது. முருகன் நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம்னு. சரி, முருகன் பேர் வச்சிருக்கல, முருகன் வந்து மொட்டையை போட்டிருக்கியா எப்பயாவது? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? அவங்க அந்த பேட்டியில் அதே தான் கேட்குறாங்க. என்னன்னா இந்த மாதிரி அப்போ ஒன்றா கேட்டுகிட்டே இருப்பீங்களா? மொட்டை அடிப்பீங்களா? அழகு ஊற்றுவீங்களா கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். நடந்து போவீங்களா முருகன் கோயிலுக்கு? அப்போ முருகர் என்பது எங்களுடைய பண்பாட்டோடு கலந்திருப்பவர். முருகன் கோயிலுக்கு அவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க. யார் நினைக்கிறீங்க? சாதாரண மக்கள் தான். அதுக்காக வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் சிறுபான்மை மக்கள் கூட போகிற வழியில் அவங்களுக்கு மோர் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் தலித் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள், ஓபிசி, எம்பிசி, பிசி எல்லாம் தானே போகிறேன். நடந்து போகிறான்ல. நமக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அழகு குத்துரெல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளவு இதாக இருக்கும். விரதம் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முருகனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த வகையான அருகதையும் இல்லை. முருகர் கலப்பு திருமணம் செய்தவர். நீங்கள் கலப்பு திருமணத்தை செய்திருக்கிறீர்கள்.
சரிங்களா? அந்த வேலை உங்களை பாராட்டுவான். ஆனால் ஏன் உங்கள் கட்சிக்காரன் கலப்பு திருமணம் பண்ணால் ஆணவ படுகொலை ஏன் பண்ணுறேன்? பண்ணாங்களா பண்ணலையா? ஒருவேளை முருகன் மட்டும் இப்போ இருந்து இப்போ போய் அவங்க அம்மா அந்த வள்ளியை போய் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாருன்னா இவங்க ஆணவ படுகொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த வள்ளி வந்து யார்? ஒரு குறத்தி பெண்மகள், பழங்குடி பெண்மகள். ஏன்னா நீங்கள் போய் அங்கே போய் லவ் மேரேஜாக பண்ணுறீங்க, காதல் திருமணம் மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணம் பண்ணுறீங்க, போட்டு தள்ளிடுவாங்க. மற்ற ஆளை கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் எதுக்கு போய் நீ போய் பழங்குடி பெண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு பிரச்சனை ஆயிரும். அந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு, அந்த கோஸ்ட்டில் இருந்துக்கிட்டு, அவன் பேர் என்ன, அர்ஜுன் சம்பத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு, அமித்ஷாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு, மோடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சவுடால் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதில் பாவம் பொழைச்சி போயிருட்டும் அப்படின்றதுக்காக ஒரு பெண்மகள் என்பதற்காக நாங்கள் ஒரு பெருசாக நாங்கள் கண்டுக்கிறல. இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, வேங்கை வயலுக்கு போக வேண்டியதானே, இங்கே தூய்மை பணியாளர் வந்து போராடுறாங்களா, அங்கே போய் நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களே. நீங்கள் வந்து இப்போ விடுற மாதிரி இல்லை இருக்குது. நான் சரி அந்த அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை, நம்ம சும்மா அதை ஏதாவது பேசினோம்னா நல்லா இருக்காது அப்படின்றக்காக நான் கடந்து போகிறேன். ஆனால் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அது உண்மையிலே ஒரு லூஸுங்க. இதில் எதே தெரியுதுங்க. அரசியலில் வந்து என்றைக்குமே வந்து நிறையா வந்து, அதாவது ரெண்டாவது அட்வொகேட் வேறு மானங்கட்டி இடத்தை படிச்சுன்னு தெரியல. அந்த வேங்கவையில் நடந்தது டிசம்பர் 27, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுமே 31ஆம் தேதி அங்கே புதுக்கோட்டையில் 10,000த்திற்கு மேற்பட்ட ஆட்களை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணது விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் தலைமையில். திருப்பி எங்கள் தலைவர் அங்கே வேங்கவேலுக்கே உள்ளேயே போனார். அங்கே போய் அந்த மக்களோட இருந்து அங்கே வீட்டிலே சாப்பிட்டார். எல்லாம் ரெக்கார்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள். அதற்கு மட்டுமல்லாமல் இங்கே எல்லாரும் பொங்கல் கொண்டாடும் பொழுது எல்லா மாவட்டங்களிலையும் மாநில தலைவர்கள் அனுப்பிவிட்டு, என்னையெல்லாம் மதுரைக்கு அனுப்பிவிட்டு அந்த வேங்கவேலு பிரச்சனையை வந்து தட்டி கேட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ இருக்கிறாங்கள 3 பேர் குற்றவாளின்னு வெளியே போலீஸு பிடிச்சி இது பண்ணியிருக்குல்ல, அதில் வந்து முக்கியமாக ஒருத்தன் போலீஸு முரளி ராஜா. அந்த முரளி ராஜாவுக்காக இப்போ வந்து சட்ட உதவிகள் செய்து கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள். இது எதுவுமே தெரியாமல் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடக்கூடாது. சரிங்களா? அந்த மக்களுக்காக இன்னமும் வந்து தீர்ப்புகள் மோசமாக போயிருக்கு நீதிமன்றத்தில். அதே நேரத்தில் வந்து போலீஸ் இவங்க மேலே அப்படி குற்றம் சுமத்திருக்கிறாங்க அப்படின்னா நீ தட்டி கேட்க வேண்டியது திமுகவை, இல்லை நீ அங்கே போயிருக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்களே, அங்கே போனையா எங்கள் தலைவர் என்ன அனுப்பிவிட்டு இருந்தார்ல, நாங்கள் தான் போய் பார்த்தோமே. நான் வேங்கவேலுக்கு மட்டும் 4-5 முறை போயிருக்கிறேன்ல தலைவர் சொல்லி. நாங்கள் அந்த மக்களுக்காக நேரடியாக ப்ராக்டிக்கலாக போராடி கொண்டிருக்கிறோங்க. இன்னமும் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். நாங்கள் ஒன்றும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை அந்த மக்களுக்காக. நீங்கள் இதெல்லாம் நீ ஏன் போகல? அப்போ இந்த விஷயமா மட்டும் திரும்ப போகணும் அப்படின்னு சொன்னாலே நீ ஒரு சாதி புத்தியாதான இருக்கிற. நீ போய் போராடி இருக்கணும்ல. உன் கட்சிக்காரர் எங்கே போனேன்? இப்போ உங்கள் பிஜேபி தலைவர்களாக இருக்கிறாங்களா? வேங்கவேலு இது வரைக்கும் போனாங்களா? போராடினீங்களா? இப்போ ஆணவ படுகொலைகள் நீ முருகனுக்காக பேசுகிறீங்களா? ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்கு, சிறப்பு சட்டத்தை உருவாக்க நாங்கள் போராடுறோம்ல, முதல்வர்கிட்ட போய் பேசுகிறோம்ல. இப்போ கூட கவின் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள, நீ ஏன் போராடலை? நீ நேர களத்துக்கு போ, நேராக போய் முதல்வரை சந்தி. ஏன் நீங்கள் வந்து செய்யலாம், இங்கே போய் முற்றுகை போராட்டம் நடத்துங்க, ஏன் நடத்த மாட்டேறீங்க? இது ஃபுல்லாக அந்த அம்மா பாவங்க. அந்த அம்மா வந்து சீட்டுக்காக கத்துதுங்க. இப்போது அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி வந்து உங்கள் தலைவர் சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக? அந்த ஆர்ப்பாட்டம் என்னவென்றால் 100 நாள் வேலை இனி உங்களுக்கு இல்லை அப்படின்னு பிஜேபி அரசாங்கம் 100 வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்ட போகிறாங்க. அதுதான் வந்து ஏழைதாளைக்கு, வெறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்ல, கிராமங்களில் இருக்க ஏழைதாளைக்கு ஒரு 100 நாள் வேலைக்கு போனால் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஆம்பளையை பூரா வந்து டாஸ்மாரில் குடிச்சுவிட்டு அவன் வேலைக்கு போகாமல் அவங்க பாட்டு தூங்கிடுறாங்க. இந்த 100 நாள் வேலைக்கு அந்த பெண்கள்லாம் போகிறனால தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. ஒரு அடிப்படை தேவைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அதை தடுக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சிஸ்டத்தில் 3 வேலை செய்கிறாங்க. இந்த சங்கி பயலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பேரையே எடுத்துட்டு ராம்ஜி அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. ராம்ஜி பேரை வச்சு அதை கொண்டு வராங்க, ராமர் பேரில் ஒன்று. அப்போ அதில் வந்து ஹிந்தியை பூத்துறாங்க. ராம்ஜின்னு சொல்லி ஏதோ ஹிந்தி வேலை போடுறாங்க, நமக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்போ அது ஒரு வேலை, மொழியை வந்து திணிக்கிறாங்க ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 100 நாள் வேலையை அவங்க 125 நாளாக மாற்றிருக்கிறாங்க. அதை பாராட்டுவோம். ஆனால் அது காசு கொடுக்க மாட்டாங்களாம். அது வந்து மாநில அரசாங்கம் அதாவது 60% 60-40 அந்த ஸ்கீமில் கொண்டு வராங்க. ஏற்கனவே மாநில அரசாங்கத்திற்கு காசே கொடுக்க மாட்டாங்க. மாநில அரசாங்கம் நசுக்கிறாங்க. ஜிஎஸ்டி பணம் கொடுக்கறது இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் புதிய கல்விக் கொள்கையில் நீ ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் புதிய சிலபஸ்,
புதிய கல்விக் கொள்கை சிலபஸ் எடுத்தாங்க உங்களுக்கு நான் காசு கொடுப்போம் அப்படின்னு அது ஒரு நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கொடுக்கல, நம்மளாம் போராடினோம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதுமாரி ஏற்கனவே வந்து திவாலாகி போயிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம், காசும் இல்லை ஒன்றும் இல்லை. இதை மேற்கொண்டு கொண்டாந்து கொடுக்கும் பொழுது இவங்களாலே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த வேலையை நிறுத்தி விடணும். ஆனால் தமிழ்நாடு நிப்பாட்ட மாட்டேன்னு வச்சுங்களேன், மற்ற ஸ்டேட்டில் அவங்க ஆள்ற ஸ்டேட்டில் கொடுக்காம கூட விட்டுருவாங்க. அப்போ இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழைகளுக்கு இது ஒரு சிக்கலாக கொண்டாடுறாங்க. அந்த பேரை மாற்றினாங்க பாருங்க, ராம்னு, ராம்ஜி. நீ சாதாரணமாக இருக்காதீங்க, மகாத்மா காந்தி பேரில் தான் போன கவர்மெண்ட் வச்சுச்சு. ஆமாம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம்னு. அந்த மகாத்மா காந்தியை கொலை செய்ததே இந்த கும்பல் தான். மீண்டும் ஒரு முறை கொலை பண்ணுறாங்க இப்போ. ஏன்னா மகாத்மா காந்தி பேர் எல்லா ஊர்லேயும் பரவிருச்சுல, அவரால் தான் இந்த ஸ்கீமே நடக்குதுன்னு. அப்போ மகாத்மா காந்தியை டோட்டலாக அழிக்கணும், அவர் ஆளை அழித்த மாதிரி அவருடைய கொள்கைகளை அழிக்கணுன்றதுக்காக மகாத்மா காந்தி பேர் எடுக்கிறாங்க. மகாத்மா காந்தி சுடும் பொழுது கூட ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி தான் செத்தாருன்னு சொல்கிறாங்க. ஹே ராம் அப்படின்னு சொல்லி தான் இறந்து போனார். அவரை வந்து திருப்பி அவரோட சுட்டு விட்டாங்க. சுட்டது யாருன்னா இப்போ மோடியும் அமித்ஷாவும். அந்த காலத்தில் வந்து ஒரு ஆள் தான் சுட்டேன், யார்? கோட்ஸு, கரெக்டாக. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க ஸ்கீமில். அப்போ இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு செயல் திட்டம். இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் எவனும் வாயை துறக்கலை. ஆனால் எங்கள் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்கிட்ட சொல்லி இதை எல்லா மாவட்டத்திலையும் நடத்தணும், எல்லா ஒன்றியத்தையும் நடத்தணும்னு சொன்னனால சென்னையில் எங்கள் தலைவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இப்போ முடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பெருவாரியான ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது உண்மையில் இந்த திட்டத்தில் வந்து கலந்து கொண்டவர்கள் யாருன்னா சாதாரண மக்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்திருக்காங்களா, அந்த மக்கள் பூரா வந்து கலந்துருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரபரப்பாக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அதனால் வந்து மோடி வந்து இதை மாற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் இவங்க மகாத்மா காந்தி பேரை வந்து அழிக்கிறாங்களே, இது என்ன உள்நோக்கம் என்றால் இந்தியாவை வந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு அப்படின்னு அறிவிக்கிறதுல 3 பேர் ஒற்றுமையாக இருந்தாங்க. யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு. அந்த மதச்சார்பின்மைன்ற பேரை எடுக்கணும். எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பூரா செய்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம போகிற போக்கில் பேசலை. முக்கியமான கருத்து, நம்ம இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, RSS உடைய தலைவர் மோகன் பகவத். கரெக்டாக இன்னைக்கு என்ன இன்னைக்கு 24 2 நாளைக்கு முன்னாடி அவர் 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, RSS 100ஆண்டு விழா. அதில் அவர் என்னம்மா சொல்கிறாரு, மதச்சார்பின்மை அப்படின்றதுலாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, அது சட்டத்தில் தாங்க இருக்கு. ஆனால் நம்ம நாடு இந்து நாடுங்க, அதை வந்து நம்ம இந்து ராஷ்டிரம் கூட நம்ம அறிவிக்கலாமுங்க அப்படின்னு மறைமுகமாக கோல்வாட்கர், ஹெட்கவர், சவார்கர் கருத்தை இங்கே பேசுகிறார் மோகன் பகவத். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ள அந்த நாட்டில் சட்டப்பிரகாரம் இப்போ நீங்களும் நானும் பேசினா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பான கருத்துன்னு. ஆனால் அவர் தூக்கி போட முடியாது. ஏன்னா மோகன் பகவத் அன்னைக்கு உச்ச அதிகாரம். அடுத்து யார் பிரதமர் ஆகணும், யார் ஜனாதிபதி ஆகணும், யார் முதல்வர் ஆகணும் உத்தரப்பிரதேசில், அதுமாதிரி தமிழ்நாட்டுக்கு யார் வந்து பிஜேபிக்கு தலைவராகணும், இப்படி தீர்மானிக்கிற அவரே இன்னைக்கு அந்த கருத்து சொல்லியிருக்காரு. இது நியூஸில் எல்லா நியூஸ்லையும் வந்திருக்குது. இது மாதிரி அவங்க சித்தாந்த ரீதியாக 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்தில், RSS 100ஆண்டு விழா கொண்டாடுற இந்த காலகட்டத்தில் அந்த எல்லா கருத்தையும் அழித்து ஒழித்து, ஜனநாயக கருத்துக்களை, அதே நேரத்தில் மதச்சார்பின்மை கருத்தில் அழித்து ஒழித்து இவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுகிறார்கள். அதில் ஒரு வேலை தான் இந்த வேலை. எந்த வேலை? இப்போ நம்ம பேசினமே திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற அந்த லூசு ராஜா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் அயோத்தியை போல் இங்கே ஆக்குவேன் சொன்னாரா சொல்லையா? அயோத்தியில் இங்கே போய் ஒரு கோயில் இருக்குது, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து உள்ளே கொண்டு போய் அதுக்குள்ளே கிடந்தா ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதை இடித்தாங்கல்ல, கலவரம் பண்ணாங்கல்ல, பல கலவரங்கள் பல இடங்களில் பண்ணாங்கல்ல. அதே புத்தியில் அதே எண்ணத்தில் இவர்கள் செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பேரில் இருக்குது, அதையும் எடுக்கணும் அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்கன்னா கஸ்தூரியை பற்றி, கஸ்தூரியை வந்து நம்ம கண்டுக்கல, இப்போ பாவம்னு நாங்கள் விட்டுறோம். ஆனால் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, பிஜேபி காரங்களில் சொல்கிறோம், பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டை கிட்ட கொடுங்கப்பா, பாவம் அந்த அம்மா அதுக்காக இந்த வேலை இப்படி கத்திக்கிட்டு இருக்குது, ரைட்டாக சீட்டை கொடுத்து ஒரு பொறுப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், பிஜேபியில் வந்து யார் வந்தாலுமே டேரெக்டாக வந்து விசிகாவும் திருமாவளவனையும் தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு. அது எதற்காக அப்படி பண்ணுறாங்க அவங்க? அதாவது
என்றைக்குமே வந்து பழுத்த மரத்தில் தான் கல்லை விட்டு எறிவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழமே இல்லாத மரத்தில் கல்லை விட்டு எறிய மாட்டுறாங்களே. ஆமாம். மேலே பழம் இருந்தால் ஓகே கல்லை. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கும்பலை நேருக்கு நேரம் எதுக்குது. மோகன் பகவத்ன்ற பேரை சொன்னாலே மூத்திரம் போயிடுவாங்க எல்லா கட்சிக்காரனு. ஆனால் நாங்கள் மோகன் பகவத்தையும் சரி ஆர்எஸ்எஸ் கும்பலையும் நேருக்கு நேராக எதிர்க்கிறோம். அதனால் இவர் எதிர்த்து பேசினோம்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் யூடியூப்பில் நம்மளை பற்றி பேசுவாங்க. டிவியில் இப்போ போட்டால் இப்போ கஸ்தூரி யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு எல்லா இதுலேயும் வந்துருச்சு இந்தம்மா திருமாவளவனே எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு. ஒரு காலத்தில் குஷ்புக்கு வந்துச்சுல, ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்துச்சுல, அவங்க பேர்னா காயத்ரி ரகுராமுக்கு வந்துச்சுல. அது மாதிரி அந்த அம்மா ஒரு விளம்பர பிரியர். சரிங்களா? அந்த விளம்பரத்துக்காக செய்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து நாங்கள் அந்த அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சீட்டை கொடுத்து விடுங்கடா, பிரச்சனை பண்ணாதீங்கடா அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இல்லை முருகன்டையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். முருகன் உங்களுக்காக அந்த அம்மா பாடுபடுது, நாளைக்கு அந்த அம்மா மொட்டை போட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக சும்மா சொல்லி வைப்போம் முருகன்ட்ட. ரைட்டாக அழகு எடுத்து வர போகிறாங்க, நல்லா பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.